இப்போ சென்ற செய்தியில் நீங்கள் திமுக ஏன் இப்படி செயல்படுதுன்னா மைனாரிட்டிகளோட ஓட்டு அப்படின்னு, அந்த ஓட்டு தான் இப்பொழுது ஒரு சிக்கலை ஏற்படுத்துமோ அப்படிங்கிறது சம்பந்தமாக தான் அடுத்த செய்தியே எல்லாம். அதுக்கு ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. விஜய்க்கு ஆதரவாக பாதிரியார்கள் எல்லாம் களம் இறங்கி விடுவார்களோங்கிற ஒரு அச்சம் வந்திருக்கு. ஏற்கனவே இது சம்மந்தமாக நம்ம பேசியிருக்கிறோம். திண்டுக்கல்ல மதம் மாறிய வன்னியர்களுக்கு எம்பிசி சீட்டு வேணும் அப்படின்னு சொல்லி நடந்த மாநாடு. நாங்கள் யாருக்கு ஓட்டு போடணுன்னு நாங்கள் டிசைட் பண்ணணும் வேண்டிய ஒரு சூழல் வரும், நாங்கள் உங்கள்கிட்ட கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்லாம் நேரடியாகவே முதல்வருக்கு ஒரு சவால் விடுறது மாதிரி விட்டாங்க. இப்பொழுது என்னென்னா, ஒருவேளை அப்படி நடந்துட்டா என்ன பண்ணுறதுங்கிற ஒரு அச்சம் இந்த திமுகவுக்கும் வந்ததுனால அவங்க இப்போ என்னென்னா, ஒரு சில அவங்களுடைய கைத்தடிகள், அவங்க தூக்கி போட்ட அந்த குறைக்கக்கூடிய ஆட்கள்லாம் வச்சுக்கிட்டு யூடியூப்பில் அங்கங்கே கிறிஸ்தவர்கள்லாம் விஜய்க்கு ஓட்டு போட்டிங்கன்னா நாளைக்கு பிரச்சனையே உங்களுக்கு பிஜேபினால் வரும், அதிமுக கூட்டணியினால் வரும், அதனால் சிறுபான்மையினர் ஓட்டு சிந்தாமல் சிதறாமல் திமுகவுக்கு தான் விழணும், அப்போ தான் நீங்கள் பாதுகாப்பாக இருக்க முடியும் அப்படிங்கிறது மாதிரிலாம் பேச வச்சுருக்கிறாங்க. இந்த ஒரு அச்சம் ஒன்று பாஜக அதிமுக கூட்டணி, அந்த ஒரு அச்சம் இருக்குது. இப்பொழுது மைனாரிட்டி ஓட்டு, குறிப்பாக கன்சாலிடேட்டடாக போட்ட கிறிஸ்தவர்களை ஓட்டு நமக்கு கிடைக்காமல் போயிடுமோங்கிற ஒரு அச்சம் திமுகவுக்கு வந்திருப்பதற்கு காரணம் என்ன? அதாவது சிறுபான்மையினர்களை கொத்தடிமைகளாக வைத்திருக்கக்கூடிய கட்சி தான் திமுக, காங்கிரஸ் ஆகிய கட்சிகள். இவங்க ஓட்டு வங்கி அங்கே இங்கே போயிடக்கூடாதுங்கிறத அவங்க என்னைக்குமே தெளிவாக இருப்பாங்க. அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆகையினால இப்போ கிறிஸ்தவ ஓட்டு அங்கே போயிட்டா இது வரைக்கும் அந்த பயம் வரல. ஏன் அந்த பயம் வருகிறது? அக்மார் கிறிஸ்துவராக இருக்கிறவர் கட்சி ஆரம்பிச்சிருக்கார். அக்மார் கிறிஸ்தவர், ஜோசப் விஜய் அவர் நல்லா பார்த்துங்க, அப்பா இவங்க அம்மாவை மதம் மாற்றினவர், அவ்வளோதானே. மதம் மாற்றக்கூடாதுன்னு ஒரு கொள்கை இருக்குமானா முதல்ல இவர் யாரை கண்டிச்சிருக்கணும்? எங்கள் அப்பாவை கூப்பிட்டு ஏமா அம்மாவை மதம் மாற்றின, ரொம்ப தப்பாச்சே அப்படின்னு சொல்லியிருக்கணும். எனக்கு மத சுதந்திரம் உண்டு, நான் எல்லா தெய்வங்களையும் வழிவிடுவேன், நான் ஜோசப் விஜய் இல்லை என்று சொல்லியிருக்கணும். அப்படிலாம் சொல்லலை. ஆனால் இப்போ அவங்க அப்பாவே அங்கங்க கோயிலுக்கு போயிட்டு இருக்காரு. அது கதை, அதுதான் வாழ்க்கைங்கிறது. அப்போ இவர் எப்படி இருந்தாரு அப்படின்னா நமக்கு தெரியும். அந்த மதத்தின் காரணமாகவே உங்களை சேர்ந்தவர்கள் இந்த அரசாங்கத்தை பற்றி தப்பா எழுதி கொடுத்த டயலாக்கை சினிமாவில் படித்து விட்டு எதையுமே இன்னைக்கும் அவருக்கு ஒன்றும் தெரியாது. இன்னைக்கும் அவர் ஸ்கிரிப்ட் ரைட்டர் எதை எழுதி கொடுக்காரோ அதுதான் படிச்சுட்டு இருக்காரு, அது வேற விஷயம். ஆனால் ஒன்றும் தெரியாத ஒரு ஆளை வச்சு தானே அரசியல் விளையாட்டு விளையாட முடியும். பாதிரிகள் விளையாடுவார்கள். திமுக ஒரு குற்றவாளி. ஏன் குற்றவாளி? மதம் மாறிய வன்னியர்களுக்கு எம்பிசி ஸ்டேட்டஸ் தருவோம் அப்படின்னு சொல்லும் போதே மத அரசியல் நடத்துறதுன்னு அர்த்தம். மத அரசியலும் ஜாதி அரசியலும் சேர்ந்து நடத்தினது திமுக. அது என்னைக்குனாலும் பூமராங் ஆகும். நீங்க சொன்னீங்க, அதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ அவர்கள் என்ன சொல்லிடுறாங்க, எங்க ஒரிஜினல் கிறிஸ்தவரே வந்தாச்சு, உங்களை ஏன் நம்பணும்? இவங்க என்ன சொன்னாங்க, என் மனைவி கிறிஸ்டியன் ஆகையினால நான் கிறிஸ்டியன், இதனால நிறைய பேருக்கு வயிறறிஞ்சா பரவாயில்ல. இப்போ வயிறு யாருக்கு எரியுது? உங்களுக்கு தானே எரியுது. சங்கிகளுக்கு வயிறு எரியுது. விஜய் கட்சி ஆரம்பிச்சது யாருக்கு வயிறு எரியுது? உங்களுக்கு தான் வயிறு எரியுது. அதாவது யாரையாவது வைத்துக் கொண்டு யாருக்காவது வயிறு எறிந்தால் உனக்கு சந்தோஷம் என்று வந்தால் அதை விட சாடிஸ்ட் ஒரு டிப்டி சிஎம் இருக்க முடியாது. ஆனா அவர் எப்போதுமே சாடிஸ்ட் தான். அப்போ மக்கள் என்ன நினைக்கிறார்கள், ஒரு சாடிஸ்டை காமிக்க போறதுக்கு பதிலா யாரோ ஒருத்தர் புதுசா வந்திருக்காரு, நடக்குமோ நடக்காதோ, ரெண்டு மிரட்டி பார்ப்போமே நினைச்ச தப்பு ஒன்றும் கிடையாது. அதனால கிறிஸ்துவர்கள் அப்படியே விஜய்க்கு பின்னால போவார்களா அப்படின்னு கேள்வி கேட்டா நமக்கு அச்சம் இருக்கு. அதெல்லாம் வாய்ப்பு இருக்கா இல்லையா? விஜய்ங்கிறது டேக் ஆஃப் ஆகுமா ஆகாதா? இல்ல டேக் ஆஃப் ஆனாலும் நாளைக்கு கமலஹாசன் மாதிரி நேர போய் உழுமா உழாதா? எல்லாமே இருக்கு. ஆனாலும் அரசியல்ல இது ஒரு புது ட்ரெண்ட் உருவாயிருக்கு. மைனாரிட்டி ஓட்டு என்பது ஒரு கட்சிக்கு சொந்தமில்லை. இன்னொரு மைனாரிட்டி ஆரம்பித்தால் அவர் அதை பிடுங்கி கொண்டு போகலாம் என்கிற பயத்தை திமுகவுக்கு உருவாக்கி இருக்கிறது. இந்த பயம் வரவேற்கத்தக்க பயம். ஆனால் சைமல்டேனியஸாக நடக்கும் பொழுது சிபிஎம்னு சொன்னது போன மாதிரிலாம் இல்லை, இந்த தடவை சீட்டு அதிகமாக கேட்போன்னு சண்முகம் சொல்கிறாரு. எங்களுக்குமே ஒரு கூட்டணி அரசாங்கமாக இருந்தால் நல்லா இருக்கும்னு திருமாவளவன் சொல்கிறாரு. இப்போ ரெண்டு பேருமே மாற்றி சொல்கிறாங்க.
பாஜகங்கிறது தான் எங்களுக்கு எதிரி, அதை நோக்கி தான் எங்களுடைய இலக்குன்னெலாம் சொல்கிறாங்க. ஆனாலும் இப்படியும் பேசுகிறாங்க. ஸோ அவங்களுடைய வாய்ப்பை திறந்தே தானே வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதும் இருக்குல்ல. இல்லை, வாய்ப்பை திறந்து வச்சிருக்காங்கங்கிறது உண்மை. ஆனால் திருமாவளவனை பொறுத்தவரை என்னுடைய ஒரே ஒரு ஆலோசனை திருமாவளவனுக்கு, அண்ணா நீங்கள் சீட்டெல்லாம் பற்றி அதிகம் கேட்காதீங்க, முதல்ல பிளாஸ்டிக் சேரை போடாதீங்கன்னு ஆண்மையாக சொல்லுங்கிறேன். திருமாவளவன் நீங்கள் சீட்டை கேட்டு உங்களுடைய அந்தஸ்தை கூட்டாதீங்க. இருக்கிற இடத்துல நீங்கள் தான் சிறுத்தை ஆச்சு இல்லை, தைரியமாக சொல்லுங்க, எனக்கு பிளாஸ்டிக் சேர் கிடையாது, நல்ல சேரை போடுங்க, அப்படி சண்டை போடுங்க கேட்குறேன் நான். வேற ஒன்றும் அவர்கிட்ட கேட்கல. சார் சீட்டு கேட்கறது உங்கள் உரிமை சார், அதை நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த சீட்டுக்காக பிளாஸ்டிக் சேரை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். ஏன்னா உங்களுடைய சமூக நீதியை பற்றி நாங்கள் கவலைப்படுறோம் சார். அதுக்காக திருமாவளவனுக்கு என்னுடைய அட்வைஸாக சொல்லுகிறேன். அவ்வளோதான். அதனால திருமாவளவனுக்கு சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா, இல்லை கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு கேட்டால் இதில் 2 கேள்வி இருக்கு. கல்லெறிஞ்சு பார்ப்போம், பழம் விழுந்தா பழம், இல்லைன்னா வேற ஏதாவது என்ன பணம், அவ்வளோதானே. 25 கோடி இந்த தடவை 50 கோடியாக வரலாம். அதாவது பணம் பத்தும் செய்யும். நான் ஒரு இன்ஃபார்மலாக ஒரு செய்தி கேள்விப்பட்டேன். என்ன கேள்விப்பட்டேன், கம்யூனிஸ்ட் கட்சிகளெல்லாம் ரொம்ப யோக்கியமானவர்கள், அவர்களெல்லாம் பணம் கொடுத்தால் வாங்க மாட்டார்கள், நாமல் அவர்களை எப்படி வாங்குவது, எப்படி சரி கட்டுவது அப்படி சொன்னபோது இன்றைய முதல்வர் சொன்னாராம், அதெல்லாம் கிடையாதுங்க, நீங்கள் ரூபாய் கொடுத்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் அவங்க எப்படி வாழை சுருட்டிட்டு வராங்க பார்ப்போம் அப்படின்னு சொன்னதாக எனக்கு நெருங்கிய ஒரு பத்திரிகையாளர் சொன்னார். கழுகார் அந்த யார் அது மாதிரி ஏதோ ஒரு பட்சி சொன்னார். ஆமாம், ஏதோ ஒரு பட்சி சொன்னார். உடனே கொடுத்துட்டு வந்துட்டாங்க. கொடுத்துட்டு வந்த பிறகு அவங்க வாழை ஆட்டி 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 வந்த உடனே முதல்வர் சிரிச்சாராம். முதல்வருக்கு அட்வைஸ் பண்ண ஒரு முகத்தில் ஒன்றுமே ஈயாடலையா. அவர் சொன்னார், இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரனையா நம்பி நீலாம் கொள்கைன்னு சொன்னேன் அப்படின்னு முதல்வர் சொன்னதாக எனக்கு ஒரு செய்தி. ஆகையினால இப்போ இவங்க கேட்கறது 25 கோடிக்கு பதிலாக 50ஆக தருகிறீர்களா, 100ஆக தருகிறீர்களா, சீட்டா நோட்டா அப்படிங்கிற ஒரு பேரமும் இதுல. இந்த நோட்டா இல்ல, இந்த நோட்டா. ஆமா, NOTA நோட்டா இல்லை, இது கரன்சி நோட்டா அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கலாம். ஆனா எல்லாருக்கும் இப்ப தைரியம் வந்திருக்கு. இந்த நேரத்துல திமுகவை உரிச்சு பார்க்கணும், அவ்வளவு காசு சம்பாதிச்சுட்டான். இப்ப இல்லைன்னா செல்வ பெருந்தகை பேசுறார், கார்த்தி சிதம்பரம் பேசுறார், எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதனால இது திமுக கெட்ட காலம் தாங்க, அதுல எனக்கு மாற்றுக்கிறது இல்லை. இந்த பாதிரிகள் போறாரோ போகலையோ, விஜய் கிறிஸ்தவ கட்சியா இருக்குமோ இருக்காதோ, ஆனால் திமுகவுக்கு கெட்ட காலம் ஆரம்பித்து விட்டது என்பதுதான் இதுல இருந்து எனக்கு தெரியுது.